வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசிது நகர். நிறையா எபிசோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்காதவங்க ரெகுலராக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎம்ஏ சேனல். வாழ்க்கையில் சினிமாவில் வெற்றி, வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னு சொல்லி மர்லின் மன்றோ, சில்க் சுமிதா அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம சொல்லணும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. சினிமாவில் அவங்க அடைந்த வெற்றிக்கு அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வி. அவங்க இறந்தது 18 வயசு. அவங்க 18 வயசில் ஒரு பொண்ணு அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, ஹேங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம். ஏன்னா அது குழந்தை நட்சத்திரமாக மலையாள படத்தில் நடித்து பாப்புலர் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய அவார்டுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மொழியிலையும் ஜெயித்தவங்க. மலையாள படத்துலேயும் அவார்டு, அதுக்கப்புறம் தமிழ் படத்தில் பசின்னு ஒரு படத்துக்கு பெரிய நேஷ்னல் அவார்டு, அப்புறம் ஊர்வசிங்கிற பட்டம், கன்னட படத்தில் எல்லா படங்கள்லேயும் அவங்க மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட். கன்னடத்தில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் முள்ளு மலரும்ல ரஜினிகாந்தோட ஆக்ட் பண்ணாங்க. அப்போ நிழல் நிஜமாகிறதுங்கிற படத்தில் கமலஹாசன், பாலச்சந்தர் சார் படத்துலலாம் ஆக்ட் பண்ணாங்க. அவங்க அம்மாவும் பிரேமான்னு ஒரு நடிகை. அவங்க ஆரம்பத்தில் மலையாள படத்தில் நடிக்கும்போது அவங்களும் சில படங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் எப்படி அமைஞ்சதுன்னா, அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை நடிக்குமான்னு கேட்டாங்க. அது சின்ன வயசுலேருந்தே ஷோபா நடித்ததால் அந்த படங்களெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு. தட்டுங்கள் திறக்கப்படும்ல குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாச்சு. அது பெரிய சக்ஸஸ் இல்லை. சாவித்திரிக்கு ஒரு பொண்ணா. அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு ஷோபாவா இதுன்னா அடையாளமே தெரியாது, அப்படி இருக்கும். சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையான ஆர்டிஸ்ட். அதாவது வழக்கமாக சினிமாக்களில் அந்த காலத்துலலாம் ஒரு நடிக்க வரணும்னா அவங்களுக்கு டான்ஸ் தெரியணும், ரொம்ப அழகாக இருக்கணும், ஃபோட்டோஜெனிக்காக இருக்கணும், க்ளோஸ்அப் வச்சா ரொம்ப இதாக இருக்கணும், கருப்பாக இருந்தால் கூட மேக்கப் போட்டு அதை சரி பண்ணணும், அவங்களுடைய மைனஸை ஷார்ட் வைக்காமல் அவங்களுக்கு ஒரு வேளை ஒரு மாதிரி ஒரு ப்ரொஃபைலில் வச்சா நல்லாயிருக்கும், நேராக வச்சா நல்லா இல்லை. இந்த மாதிரி நிறைய ஹடில்ஸ் இருந்தது ஒரு நடிகை சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு. அவ்வளோ அழகான நடிகைகள் இருந்த இண்டஸ்ட்ரியில் ஷோபான்னு ஒரு நடிகை வராங்க. யதார்த்தமாக ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்த மாதிரியோ, ஒரு சாதாரண ஒரு வேலையில் இருக்கிற ஒரு பொண்ணோ, ஒரு ஒரு நடுத்தர வர்க்கம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி, இல்லை ஒரு ஏழை பெண்ணு மாதிரி அந்த அப்பீரன்ஸு பெரிய அழகு கிடையாது. அங்கே ஸ்கோர் பண்ணாங்க. பசி படமெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். உண்மையிலே அந்த குப்பை பொறுக்கிற பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படி நடித்தாங்க. ஸோ அது யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங்லாம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஷோபாவை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தது, பெருசாக அந்த நடிகையாக கொண்டு வரணுன்னது பாலு மகேந்திரா அல்ல. இப்போ கோகிலாவில் போட்டால் கூட தமிழ் படத்தில் முள்ளு மலரும் அப்புறம் நிழல் நிஜமாகிறதுலாம் நடித்த உடனே ஷோபாவை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு பாலு மகேந்திரா நினச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்கள வச்சு ஒரு பெரிய படம் அவர் ட்ரை பண்ணலை. ஆனால் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த உறவு, கோகிலாங்கிற அந்த கன்னட படத்தில் ஏற்பட்ட உறவு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருச்சு. ஊரறிய அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அல்லது அவர் அந்த பொண்ணு அவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்களாங்கிறது அவங்களுடைய பர்சனல் லைஃப். விக்கிபீடியாவில் கூட ஷோபாவை பற்றி போட்டால் ஸ்பௌஸ் ஹஸ்பண்டுன்னா பாலு மகேந்திரான்னு போடுறாங்க. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு யமனா வந்திருக்கிறாருன்னு அந்த பொண்ணு அவரை முதல்ல விரும்பும்போது தெரியல, அவருக்குமே தெரியாது. நான் முதல் முறையாக அவங்கள 2 பேரையும் ஒரே இடத்துல பார்த்தது எங்கன்னா, மவுண்ட் ரோட்டில் ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் இருந்தது. அங்கே வேலி தாண்டிய வெள்ளாடு அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் எம்ஏ காஜான்னு. அப்போ நிறைய ஷோபா ஆக்ட் பண்ணாங்க. அப்போ நான் அவர்கிட்ட வேலை கேட்க போனேன். அவர் எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கம் கடையநல்லூருங்கிறதுனால அவர்கிட்ட போய் நம்ம 77ன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட போய் வேலை கேட்கலான்னு அந்த ஷூட்டிங் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனேன். அப்போ போகும்போது காரில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு பெரிய விஐபி. அந்த காரு கிளாஸில் அவர் உள்ளே உட்காந்துருக்கிறது வெளியில் தெரியல. டிரைவர் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் டிரைவர் இறங்கி வெளியில் நிற்கிறேன், அவர் உள்ளே உட்காந்துருக்காரு பேக் சீட்டில். ஒரு ஷாட்டுக்கு இடையிலையும் அந்த ஷோபா எங்கேயோ ஓடி வராங்க. உள்ளே எங்கடா ஓடி வராங்கன்னு நான் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்தா, காருக்குள்ளே ஏறுனா அங்கே பாலு மகேந்திரா உட்காந்துருக்கிறாரு. உடனே கர்ச்சீஃப் எடுத்து அவருக்கு வேர்க்குதுன்னு துடைக்கிறாங்க.
அவர்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க. எனக்கு அப்போ தான் முதல் முறையாக இவர் பாலு மகேந்திரா அப்படின்னு ஒரு இயக்குனர், ஒரு கேமராமேன், இவர்கிட்ட ரொம்ப லிங்கில் தான் கோகிலா படம் பண்ணார். அப்போ இவ்வளோ பெரிய பாப்புலர்லாம் வரல. பாலு மகேந்திராங்கிறவர் கேமராமேனாக தெரியும், கன்னடத்தில் தெரியுமே ஒழிய தமிழில் 3ஆம் முறையெல்லாம் ரொம்ப பின்னால் வந்தது. அவர்கிட்ட இவ்வளோ பெரிய உதவி ஒளிப்பதிவாளராக இருந்ததுனால அவர்கிட்ட இருந்த அசிஸ்டண்ட் வேறு. டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய பெரிய இன்றைக்கி விஐபியாக இருக்கிற பல டைரக்டர்ஸ் அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அப்போ எனக்கு பாலு மகேந்திரனா இப்போ பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அவரை தெரிஞ்சவர், அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட அது யாருங்கன்னு கேட்டேன். அவர் தான் டைரக்டர் பாலு மகேந்திரா, கன்னடத்துல எல்லாம் படம் பண்ணியிருக்காரு, பெரிய கேமராமேன். அவர் தான் இப்போ ஃபுல் இன்சார்ஜ் ஷோபாவுக்கு. கால் ஷீட் வேணுன்னா கூட அவர்கிட்ட போய் கதை சொல்லணும். அவர் பார்த்து அந்த கதை ஓகேன்னா தான் ஷோபா நடிப்பாங்க. ஒரு காட்ஃபாதர் மாதிரி. நான் காட்ஃபாதருங்கிற வார்த்தையில் ஃபாதருங்கிற வார்த்தையை தூக்கிடணும், காட் மாதிரி. ஸோ அவர்கிட்ட போய் ரொம்ப நெருக்கமாக பழகுனாங்க. அதாவது அவருக்கு வேத்துறக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஷாட்டு கடையில் அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷன் போச்சு. அவங்க ஒரு ஷாட் எடுக்கும்போது திரும்பி திரும்பி இவர் என்ன ஆனாருன்னு அவர் கார்லேயே உட்காந்துருக்கிறாரு. ஷூட்டிங் எப்போ முடிகிற வரைக்கும் இருந்தாரா என்னன்னு தெரியல. அவர் பார்வையில் அவர் யார்ட்டையும் பேசக்கூடாது, வேறு யார்ட்டையும் பழகக்கூடாது. அவருக்கு ஷாட் வச்சாலும் சீன் வச்சாலும் இவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும்னு ஒரு டாமினேஷன், மேல் சாவனிசம், ஆணாதிக்கம் உள்ள ஒரு மனிதர்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் தான் நம்மளும் இருக்கோம். அதனால் அவர் அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணதுனால அவளுடைய கவனம் பூரா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவரை திருப்திப்படுத்துறதுலையும் இவர் மனசு கோணாமல் நடந்துக்கிறதுலையும், அவர் கதையை தேர்ந்தெடுக்கிறது, படத்தை தேர்ந்தெடுக்கிறதுல கூட அவருடைய தலையீடு அதிகம். ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட அட்மையர் பண்ணுற விஷயங்கள் என்னங்கிறது வந்து அந்த பெண்ணிட்ட தான் கேட்கணும். இதனால தான் நான் அவரை அட்மையர் பண்ணேன், இவர் கணவராக வந்தால் எனக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க வாழ்க்கைன்னு தீர்மானம் பண்ணேன் அப்படின்னு முதல்ல தீர்மானிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த ஆள் பிடிக்காமலோ அல்லது அவர் ஏமாற்றிட்டாருனாலோ. அப்போ காதலிக்கிற காலத்திலேயே அல்லது அவரை விரும்புகிற காலத்திலேயே இந்த கணவன் நமக்கு சரியில்லை, வயசு ரொம்ப வித்தியாசம் இருக்குது, இவர் செல்ஃபிஷாக இருக்கார், நம்மளுடைய சினிமாவில் நம்ம வரணும்னு நினைக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை சரியாக வராது. ஏன்னா நம்ம குடும்ப கஷ்டத்தில் இருக்குது, அம்மா கஷ்டப்படுறாங்க, நம்ம அம்மா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சினிமாவில் கொண்டு வந்தது, நம்ம ஏதாவது இந்த குடும்பத்தை காப்பாற்றுவோன்னு. இந்த ஆளை நம்பிட்டு போனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி இருக்குது, அந்த பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா, பிரச்சனை வரும், 2ஆம் தரமாக தான் போகணும், 2வது வயசு வித்தியாசம் இருக்குது, இவருக்கு குழந்தை பெற்றுக்க அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ. இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு தானே ஒரு பெண் போய் பழகிறார். 17 வயசு 18 வயசில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணுதுன்னா அவரை சந்திக்கும் போது அதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், அப்போ எவ்வளோ சின்ன வயசு இருக்கும். அந்த வயசுலேயே ஒருத்தரை நான் விரும்புகிறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவரோட நெருக்கமாக பழகுறேங்கிற அளவுக்கு தீர்மானிக்கிற ஒரு பொண்ணால் இவர் தனக்கு சரியான ஜோடி இல்லைன்னு கணிக்க தெரியாது. அது பெண்களினுடைய வீக்னஸ். ஏன்னா ஒரு பாசமாக ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சண்டை தகராறுன்னு வரும்போது யாராவது ஒருத்தன் வந்து அவன் அழகாக இருக்கானோ அழகாக இல்லையோ, அல்லது ஒரு டிரைவராக இருக்கானோ அல்லது ஒரு ஆஃபீஸ் மேனேஜராக இருக்கானோ அல்லது அவருக்கு எந்த தகுதியும் இல்லைன்னாலும் அவன் அன்பாக பாசமாக பழகி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, எங்கேயாவது ஓடிடலாமா, இந்த ஆள்கிட்ட இருந்து ஏன் கஷ்டப்படுற இந்த அப்பா அம்மா கிட்ட, அவங்க ஒன்றை நடிக்க விட மாட்டாங்கிறாங்க, நீ நடிக்க போ, அல்லது நான் உன்னை பெரிய ஸ்டார் ஆக்குறேன்னு யாராவது ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தாங்கன்னா ஏமாந்துருவாங்க. அந்த மாதிரி ஏமாந்தது தான் ஷோபா. ஏன்னா அந்த பொண்ணை வந்து தற்கொலை பண்ணிட்டா இல்லை அவரே கொண்டுட்டாருன்னா ரூமர் காசி போகிறது, அது போய் அவர் டைரக்டர் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஆள் கிடையாது. அவர் பெண்கள் விஷயத்தில் வீக்குங்கிறது உண்மை. பல நடிகைகள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 நடிகைகள் எல்லாருமே அவருக்கு வந்து தாலி கட்டி வாழ்ந்த மனைவி இருந்தும் தாலி கட்டாமல் வாழ்ந்த மனைவிகள், லிவிங் டுகெதர்ன மாதிரி வாழ்ந்தவங்க நிறைய பேர். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்போ அவரை குறை சொல்கிறதுக்கோ அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறதுக்கு நான் இதை சொல்லலை. அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக நடித்த பொண்ணு. ரஜினிகாந்த் கூட தங்கச்சியாக நடித்து முள்ளு மலரனுடைய வெற்றிக்கு அந்த பொண்ணுனுடைய நடிப்பும் ஒரு காரணம். அதே மாதிரி கமல் கூட, அதே மாதிரி மோகன் கோகிலாவில் நடிக்கும்போது அவர் கூடயே முதல் படத்திலே நடித்தது. பிற்காலத்தில் இந்த பாலு மகேந்திராவுடைய பொறுப்பில் இருந்ததுனால நிறைய பேர் அந்த பொண்ணை போய் புக் பண்ண பயப்படுவாங்க. ஏதாவது பிரச்சனை வரும், அவர் அதில் தலையிடுவார், அவர்கிட்ட போய் நம்ம ஏன் கதை சொல்லணுங்கிற ஒரு பிரச்சனைகள் இருந்தது. பெரிய சத்யஜோதி ஃபிலிம்ஸ் மாதிரி படங்கள் 3ஆம் முறை எடுக்கும்போது அவரே டைரக்டராக போட்டதுனால ஈஸி. அதில் ஷோபா நடிக்கிறதா இருந்தால் நிச்சயமாக அந்த ஸ்ரீதேவி ரோலுக்கு ஷோபாவை போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ப்ரொடியூசர் அப்போ ஸ்ரீதேவியை போட்டாங்க. இவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அந்த பொண்ணை போடுனாலும் பிரச்சனை வரும். ப்ரொடியூசர் இவர் கூட நெருக்கமாக பழகுதுங்கிறதுக்காக எல்லா படத்துலையும் அந்த ஷோபாவை போட சொல்கிறாருன்னு அவருடைய தொழில் பாதிக்கும். அது உண்மை. அதனால் அவர் அந்த பொண்ணுக்கு பெரிய வேஷங்கள் கொடுக்கல, வெளியில் கொடுத்து பிரபலமாயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க அம்மாவுக்கு இந்த உறவு பிடிக்கலை. அவங்க ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு அவங்க என்னென்ன மலையாள படங்களில் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தாங்களோ
அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு இந்த ஆண்களால் இருந்ததோ அந்த வேதனையிலையும் வெறுப்புலையும் இந்த பொண்ணு இப்படி போகுது, இந்த மாதிரி ஒரு ஆளை போய் விரும்புதே, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவளுக்கு சரியான வாழ்க்கை அமையாதுன்னு ஒரு தாய்ங்கிற முறையில் எப்போது அந்த பொண்ணை கண்டிச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஏஜ், அந்த அந்த ஆள் கொடுத்த அந்த ஆளுமை, அந்த விரும்புகிற ஆள் மேலே உள்ள அளவுக்கு மீறின முட்டாள்தனமான ஒரு பைத்தியமான ஒரு காதல், இதெல்லாம் அந்த பொண்ணு மனசை டிப்ரெஷன் உண்டாயிடுச்சு. அம்மா சொல்கிறத கேட்குறதா, அந்த ஆளை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா, கல்யாணம் பண்ணால் தனியாக வீடு எடுத்து வைப்பார், சின்ன வீடும்பார், எப்போ ஷூட்டிங்கில் நேராக ஷூட்டிங் முடிச்சுட்டு முதல் மனைவி வீட்டுக்கு போயிடுவார். இதுக்கு இடையில் பெரும்பாலும் இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு காரணம் என்னென்னா, மனைவிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்தானத்தை கொடுத்த ஆம்பளைகள் சில பேர் வேறு பெண்களோட உறவு வைக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பெண் காதுக்கு போனால் நிச்சயம் சூசைட் பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் ஒரு வீக்கர் மைண்ட் உள்ள பெண்ணு பண்ணிடும், என்னை ஏமாற்றிட்டானே, நான் இவனே தெய்வம். ஏன்னா ஷோபா பாலு மகேந்திராவோட நெருக்கமாக இருக்கும்போது யாரையும் இந்த மாதிரி தப்பான காசிப்பே வரல. அது இன்னொரு நடிகரோட தொடர்பில் இருந்தது, அவர் தப்பாக நடந்துக்கிருச்சுன்னு ஒரு காசிப் இல்லை. அவ்வளோ நல்ல பொண்ணு அது. இவரை இந்த பாலு மகேந்திரா கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனாலே யாருமே அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்க பயப்படுவாங்க, நெருங்கினாலும் பளிச்சுன்னு அதை அவாய்ட் பண்ணக்கூடிய பொண்ணு. அது வெறுமனை தனக்கு ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு நல்ல மனிதர் வேணும்னு நம்பினாலே ஒழிய தான் பெரிய கோடீஸ்வரி ஆகணும், பணம் சம்பாதிக்கணும்னா 17-18 வயசில் ஒருத்தர் சூசைட் பண்ணி ஹேங் பண்ணி இறந்துருக்க மாட்டாங்க. இதில் சோகம் என்னென்னா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுனுடைய இயக்கத்திலேயே அவங்க அம்மாவும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, பிரேமான்னு கொஞ்சம் வருஷம் கழிச்சு. ஸோ ஒரு குடும்பம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நல்ல ஒரு நடிகை வந்த பொண்ணு இன்றைக்கி இருந்தால் 60 வயசுக்கு மேலே இருக்கலாம், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய கதாபாத்திரங்கள் செய்து பெரிய அவார்டு வாங்கியிருக்கலாம், நல்ல ஒரு மனிதரை கூட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைகளோட கௌரவமாக வாழ்ந்திருக்கலாம். ஒரு தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கை போகுது. அப்படி பல நடிகைகள் எல்லா மொழியிலையும் இது இருக்காங்க. தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் தவறான ஒரு இதை வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை போச்சு. இந்த வீடு எந்த நேரமும் இடிஞ்சு விழும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அந்த வீட்டில் கூடி போகிற மாதிரி போய் கொஞ்சம் நாளில் அது இடிஞ்சு விழுந்துடும். அப்போ சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே இந்த வீடு பழைய வீடு, எந்த நேரமும் இடிஞ்சு விழும், ஒரு மழைக்கு தாங்காதுன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான் அரேஞ்சு மேரேஜ் சக்ஸஸாக, ஃபெயிலியர் மேரேஜ் சக்ஸஸ் ஆனால் ரெண்டிலும் இருக்குது ப்ராஸ் அண்ட் கான்ஸ். அரேஞ்சு மேரேஜ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி டைவர்ஸ் ஆன நடிகைகளும் இருக்காங்க. தான் காதலித்து அந்த காதல் தோல்வியான நடிகைகள் தேவிகா மாதிரி, அது மாதிரி ஹிந்தியில் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ரேகா அவங்க மாதிரி, தமிழில் ஷோபா அது மாதிரி இருக்காங்க. காதலே ஃபெயிலியர் ஆகி தற்கொலை பண்ணவங்களும் இருக்காங்க. கணவன் மனைவியாக வாழ்ந்து இவனோட இனிமேல் வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணவங்களும் இருக்காங்க. ஷோபா அது மாதிரி தான். இந்த ஆளோட இனிமேல் நம்ம எப்படி வாழ்கிறது, நீங்கள் என்னமோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கணும், ஏதாவது வாக்குவாதத்தில் இவர் ஏதாவது தப்பான வார்த்தைகள் சொல்லியிருக்கணும், அல்லது அவங்க அம்மாவை தப்பாக பேசியிருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தற்கொலையை பெருசாக பிரபலமாக தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு வருமே ஒழிய என்ன காரணம்ங்கிறது கடைசி வரைக்கும் மிஸ்ட்ரியாகவே இருக்கும். அது உண்மையான காரணத்தை அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் அம்மாவுக்கு தெரியும், இல்லை அந்த பொண்ணுக்கு தெரியும், பாலு மகேந்திராவுக்கு தெரியும். அவர் ஏன் அந்த பொண்ணு செத்தா, கடைசியாக அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு ஏதாவது நான் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேன், என்ன நீ மறந்துரு, அல்லது ஏதாவது வாக்குவாதத்தில் தப்பான வார்த்தைகள் பயன்படுத்தினா அந்த வார்த்தை அந்த பொண்ணை உயிரோடு இருக்கும்போதே கொன்று இருக்கும். 2ஆம் தடவை தான் அந்த பொண்ணு செத்துருது. ஆல்ரெடி ஷி வாஸ் டெட். மறுபடியும் ஹேங் பண்ணி செத்து போன அந்த பொண்ணு மறுபடியும் சாகுது. ஏன்னா இந்த ஆள் நான் இவ்வளோ தூரம் பொயட்டிக்காக எழுதுகிறாரு படங்களில், இவ்வளோ ஞானம் உள்ள ஒரு ஆள், ஆனால் என்னுடைய ஒரு ஏழை பொண்ணு, நான் கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தேன், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு நம்பினேன், அவர் இப்படி டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அதுதான் அந்த பொண்ணு ஷோபாவினுடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்க முடியும். நான் இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணவோ அந்த மர்டர் மிஸ்ட்ரியில் இன்வெஸ்டிகேட் பண்ணவோ வரல. ஆனால் ஒரு அருமையான நடிகை, எல்லா பெரிய நடிகர்களோட ஈக்குவலாக நின்று நடித்து அந்த ரோலை அற்புதமாக பண்ண ஆள், ஒரு அளவுக்கு மீறின கவர்ச்சியோ எதையோ காட்டாமல் ரொம்ப குண்டாகி அல்லது ஒரு தேவையில்லாத அருவருப்பான காட்சிகளில் நடிக்காமல் அருமையான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதில் நடித்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்ட ஒரு நடிகை. ஒரு பாருங்களேன், ஒரு 18 வயசில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற அளவுக்கு போச்சுன்னா எவ்வளோ நாளாக அந்த பொண்ணு மனசில் எவ்வளோ வேதனையும் வருத்தமும் சோகமும் இருந்திருக்கும். ஸோ சினிமாவில் அந்த பொண்ணு அடைந்த வெற்றியை வாழ்க்கையில் அடையலை. அது நிறைய நடிகர்களை விட நடிகைகள் நிறைய பேர் வாழ்க்கையில் இதுதான் சோகம். சினிமாங்கிறது ஒரு புகழ், பணம், அது மட்டும் அல்ல வாழ்க்கையில்.
வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். ஒருவேளை சினிமாவில் கிடைக்காத ஒரு புகழும் பணமும் வாழ்க்கையில் ஒரு நல்ல கணவன் குழந்தைகள் அமைஞ்சு அந்த குழந்தைகளும் நல்லா படித்து அம்மா அப்பாவுக்கு ஒரு உதவியாக இருந்து அவங்கள கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவியாக ஆபத்துக்கு ஒரு உதவுற ஒரு பிள்ளைகளா அல்லது அவங்களுக்கு என்ன வேணாலும் ஓடி வந்து உதவுற மாதிரி ஒரு குடும்பம் அமைந்தால் அதை விட சந்தோஷம் இந்த பணமும் அல்ல புகழும் அல்ல. அது வரும் போகும். இந்த புகழ் பணம்ங்கிறது நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையில் நிம்மதி வேணும். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலேன்னு பாடுறாங்க. அதனால் எவ்வளோ சந்தோஷங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அதுதான் குடும்பத்துக்கு ஒரு நிறைவு. தற்கொலை எண்ணத்தை தடுக்கும். எவ்வளோ கோடீஸ்வரியாக இருந்து உலக புகழ் பெற்ற ஒரு நடிகையாக இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி தோல்வி மேலே தோல்வி, ஒரு துரதிருஷ்டமான சில கதாபாத்திரங்கள் அவங்க வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவங்கள மனசை ஓயாமல் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா கடைசி முடிவு அவங்களுக்கு இந்த உலகம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேலே இன்னொரு தரப்பை நம்ம போய் பார்த்தோம்னா அது அசிங்கம். இவரோட மனைவியாகவே வாழ்ந்துட்டோம், போதும் இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்குவோன்னு சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. ஷோபா மாதிரி ஒரு அருமையான நடிகை இந்த நேரத்தில் அவங்களுக்கு நினைவஞ்சலியாக அந்த நடிகை மறைஞ்சதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான ஆத்மார்த்தமான அந்த நினைவஞ்சலியை செலுத்திட்டு மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம்.